வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, தொழிலில் ஏற்பட்ட கூட்டணி சிக்கல்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். 7ஆம் இடம் வியாபார கூட்டாளிகளையும் குறிக்கும். தொழில் ஸ்தானமும் களத்திர ஸ்தானமும் வலுவிழக்கிற காலத்துல தான் கூட்டு தொழில் உங்களுக்கு பெரிய அடியாகவே அமைந்திருந்திருக்கும். தொழிலை வளர்க்க நீங்க இரவும் பகலும் உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா கூட்டாளி பண மோசடி செய்வாங்க அல்லது கணக்கு வழக்குகளை ஏமாற்றியிருந்திருப்பாங்க. தொழிலின் முழு பழியும் உங்க மீது விழும் சூழல் உருவாகியிருந்திருக்கும். கூட்டாளியை நம்பி இறங்கிய தொழில் முடங்கி நஷ்டத்தை சந்தித்து கடனாளி ஆகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது தொழிலில் ஏற்பட்ட கூட்டாளிகள் மூலியமா தான் உங்களுக்கு சிக்கல்கள் நேரிட்டு இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானமும் களத்திர ஸ்தானமும் வலுவிழக்கிற காலத்துல தான் கூட்டு தொழில் உங்களுக்கு பெரிய அடியாகவே அமைந்திருந்திருக்கும். நீங்க தொழிலை வளர்க்க நீங்க இரவும் பகலும் உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா கூட்டாளி பண மோசடி செய்திருந்திருப்பார் உங்களுக்கு, அல்லது கணக்கு வழக்குகளை ஏமாற்றியிருந்திருப்பார். தொழிலின் முழு பழியும் உங்க மீது விழக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாயிருந்திருக்கும். கூட்டாளியை நம்பி நீங்க இறங்கிய தொழில் முடங்கி நஷ்டத்தை சந்தித்தது, கடனாளி ஆகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. காதல் தோல்வியால ஏற்பட்ட வேதனை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். 5ஆம் அதிபதியின் பலவீனத்தாலும் சுக்கிரனுக்கு ஏற்படக்கூடிய பாப காரத்துவங்களாலும் காதல் வாழ்க்கையில பெரிய ஏமாற்றம் ஏற்படும். நீங்க உண்மையான அன்பையும் உயிரையுமே கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா சூழ்நிலை காரணமாகவோ அல்லது அவநம்பிக்கை காரணமாகவுமே உங்களை வீசி எறிந்துவிட்டு அவங்க கடந்து போயிருந்திருப்பாங்க. உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் என்று கூறிய உடல்களை உங்களை நிராகரித்து பேசும்போதுதான் ஏற்படும் இதய உடைவு உங்களை நீண்ட நாட்களுக்கு தூங்க விடாம வேதனைப்படுத்தி இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நீங்க பெரிய ஏமாற்றமே உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். நீங்க உண்மையான அன்பையும் உயிரையுமே கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா சூழ்நிலை காரணமாகவோ அவநம்பிக்கை காரணமாக தான் உங்களை வீசி எறிந்து விட்டு அவங்க கடந்து போயிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க உங்களை நிராகரித்து பேசும்போது ஏற்படக்கூடிய இதய உடைவு உங்களை நீண்ட நாட்களுக்கு தூங்க விடாமலையும் வேதனையும் படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க காதல் வாழ்க்கையில பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். ஏன்னா 5ஆம் அதிபதி பலவீனத்தாலையும் சுக்கிரனுக்கு ஏற்படக்கூடிய பாபகிரகத்தாலும். ஆனா சூழ்நிலை காரணமா அல்லது அவநம்பிக்கை காரணமா தான் உங்களை வீசி இருந்துட்டு அவங்க கடந்து போயிருந்திருப்பாங்க. குடும்பத்தை பிரிக்க முயன்ற உறவுகள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருப்பாங்க. குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு ராகு, சனி அல்லது செவ்வாயின் பார்வைகள் விழும்போது சுற்றிலும் இருக்கும் சொந்தங்களே உங்கள் குடும்ப ஒற்றுமையை சகித்து கொள்ள முடியாம சதி செய்வாங்க. கணவன் அல்லது மனைவியை பிரிக்க, அண்ணன் அல்லது தம்பியை பிரிக்க உறவினர்களின் தந்திரமான காய்களை நகர்த்துவாங்க. வீட்டின் ரகசியங்களை வெளியே பரப்பி குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவருக்கொருவர் சந்தேகத்தையும் கோபத்தையுமே தூண்டிவிட்டு உங்க குடும்பம் சிதறுவதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்திருப்பாங்க உள்ளுக்குள்ளவங்க. அதாவது செவ்வாயினுடைய பார்வை விழும்போது சுற்றில இருக்கக்கூடிய சொந்தங்கள் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை சகித்து கொள்ள முடியாம சதி செய்திருந்திருப்பாங்க. கணவன் மனைவியை பிரிக்க, அண்ணன் தம்பியை பிரிக்க உறவினர்கள் தந்திரமான காய்களை நகர்த்திருந்திருப்பாங்க உங்களுக்கு. வீட்டின் ரகசியங்களை வெளியே பரப்பி குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவருக்கொருவர் சந்தேகத்தையும் கோபத்தையுமே தூண்டிவிட்டு உங்க குடும்பம் சிதறுவதை கண்டு மகிழ்ந்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மன அமைதி கிடைக்கும். அலைபாயும் மனநிலை மாறி தெளிவான சிந்தனையும் அமைதியுமே நிலவும். கடந்த கால கசப்பான நினைவுகளையும் தோல்விகளையுமே மறந்து எதிர்காலத்தை பற்றிய தெளிவான திட்டமிடல் உருவாகப் போதும். ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். திருக்கோவில்களுக்கு சென்று வருவது மனசிற்கு பேரமைதியை தரும். தியானம், யோகா போன்ற கலைகள்ல ஈடுபடுவதன் மூலியமா மன அழுத்தம் பெருமளவில் குறையப்போது. நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் என்பதால உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மற்றவங்களுடைய எதிர்மறையான பேச்சுக்களை பொருட்படுத்தாம உங்களின் இலக்கை நோக்கி அமைதியா பயணிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. அதாவது நீங்க கடந்த கால கசப்பான நினைவுகளையும் தோல்விகளையுமே இப்போது மறந்து எதிர்காலத்தை பற்றிய தெளிவான திட்டமிடல் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். நீங்க ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்க போறீங்க.
திருக்கோவில்களுக்கு சென்று வருவது மனசுக்கு உங்களுக்கு பேரமைதியை தரப்போகிறது. தியானம், யோகா போன்ற கலைகள்ல ஈடுபடுவதன் மூலியமா மன அழுத்தமும் பெருமளவில் உங்களுக்கு குறையப்போகுது. நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் என்பதால உடல் ஆரோக்கியமே உங்களுக்கு மேம்பட போகுது. உங்களின் இலக்கை நோக்கி அமைதியா பயணிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அழகு மற்றும் கவர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். ராசிநாதனான சுக்கிரனின் சுப ஆதிக்கத்தால உங்க தோற்றத்திலும் ஆளுமையிலுமே ஒரு புதிய பொலிவு கவர்ச்சியும் தென்பட போகுது. முகத்துல வசீகரமும் பேச்சுல ஒருவித ஈர்ப்பும் அதிகரிக்கும். ஆடை, ஆபரணங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களின் மீது ஆர்வம் கூடும். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்களுடைய உடலமைப்பை பொலிவாக வைத்துக் கொள்வீங்க. உங்களுடைய தோற்றப்பொழிவு மற்றவங்களை எளிதில் ஈர்க்கிற வகையில அமையும். உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நேர்மறையான அதிர்வலை ஈர்க்கும் என்பதாலேயும் சமூகம் மற்றும் நண்பர்கள் வட்டத்துல உங்களுக்கு சிறப்பு கவனம் கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனின் சுப ஆதிக்கத்தால்தான் உங்களுடைய தோட்டத்திலையும் ஆளுமையிலையும் ஒரு புதிய பொலிவும் கவர்ச்சியும் தென்பட போகுது. உங்களுடைய முகத்துல வசீகரமும் பேச்சுல ஒருவித ஈர்ப்பும் அதிகரிக்கும். ஆடை, ஆபரணங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களின் மீது ஆர்வம் கூடப்போகுது. உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்களுடைய உடலமைப்பை பொலிவா வைத்துக் கொள்வீங்க. உங்களை தோற்றப்பொழிவு மற்றவங்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய வகையில் அமையும். உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நேர்மறையான அதிர்வலை இருக்கும் என்பதால சமூகம் மற்றும் நண்பர்கள் வட்டத்துல உங்களுக்கு சிறப்பு கவனமே கிடைக்க போகுது. சமுதாயத்துல மதிப்பு உயரப்போது. உங்க வாழ்க்கையில சமூகத்திலும் நீங்க சார்ந்த துறைகளிலுமே உங்களின் செல்வாக்கு பல மடங்கு உயரும். பொதுநல காரியங்கள் மற்றும் சமூக சேவைகள்ல ஈடுபாடு அதிகரித்து மக்களின் நன்மதிப்பை பெறுவீங்க. முக்கியமான அமைப்புகள் அல்லது சங்கங்கள்ல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உங்களின் திறமைக்கும் நேர்மைக்கும் உரிய அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்க போதும். புதிய மனிதர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். அது உங்க வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கப் போகின்றது. நீங்க சொல்லும் ஆலோசனைகள் மற்றும் மற்றவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கான தனி அரியணை சமூகத்துல உருவாக்க போதும். வாழ்க்கையிலேயும் அதாவது உங்களுக்கு சமூகத்துல நீங்க சார்ந்த துறையிலையுமே உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயரப்போகுது. நீங்க பொதுநல காரியங்கள் மற்றும் சமூக சேவைகளை ஈடுபாடு அதிகரித்து மக்களின் நன்மதிப்பை பெற போறீங்க. உங்களுடைய திறமைக்கும் நேர்மைக்குமே உரிய அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்க போகுது. பெரிய மனிதர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். அது உங்க வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்க போகுது. நீங்க சொல்ற ஆலோசனைகள் மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கான தனி அரியணையை சமூகத்துல உருவாக போகுது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்தாம உங்களின் இலக்கை நோக்கி அமைதியா பயணிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. அதாவது நீங்க கடந்த கால கசப்பான நினைவுகளையும் தோல்விகளையுமே இப்போது மறந்து எதிர்காலத்தை பற்றிய தெளிவான திட்டமிடல் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். நீங்க ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்க போறீங்க. திருக்கோவில்களுக்கு சென்று வருவது மனசுக்கு உங்களுக்கு பேரமைதியை தரப்போகிறது. தியானம், யோகா போன்ற கலைகள்ல ஈடுபடுவதன் மூலியமா மன அழுத்தமும் பெருமளவில் உங்களுக்கு குறையப்போகுது. நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் என்பதால உடல் ஆரோக்கியமே உங்களுக்கு மேம்பட போகுது. உங்களின் இலக்கை நோக்கி அமைதியா பயணிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அழகு மற்றும் கவர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். ராசிநாதனான சுக்கிரனின் சுப ஆதிக்கத்தால உங்க தோற்றத்திலும் ஆளுமையிலுமே ஒரு புதிய பொலிவு கவர்ச்சியும் தென்பட போகுது. முகத்துல வசீகரமும் பேச்சுல ஒருவித ஈர்ப்பும் அதிகரிக்கும். ஆடை, ஆபரணங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களின் மீது ஆர்வம் கூடும். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்களுடைய உடலமைப்பை பொலிவாக வைத்துக் கொள்வீங்க. உங்களுடைய தோற்றப்பொழிவு மற்றவங்களை எளிதில் ஈர்க்கிற வகையில அமையும். உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நேர்மறையான அதிர்வலை ஈர்க்கும் என்பதாலேயும் சமூகம் மற்றும் நண்பர்கள் வட்டத்துல உங்களுக்கு சிறப்பு கவனம் கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனின் சுப ஆதிக்கத்தால்தான் உங்களுடைய தோற்றத்திலையும் ஆளுமையிலையும் ஒரு புதிய பொலிவும் கவர்ச்சியும் தென்பட போகுது. உங்களுடைய முகத்துல வசீகரமும் பேச்சுல ஒருவித ஈர்ப்பும் அதிகரிக்கும். ஆடை, ஆபரணங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களின் மீது ஆர்வம் கூடப்போகுது.
உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்கள் மூலியமா உங்களுடைய உடலமைப்பை பொலிவா வைத்துக் கொள்வீங்க. உங்களின் தோற்றப்பொழிவு மற்றவங்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய வகையில் அமையும். உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நேர்மறையான அதிர்வலை இருக்கும் என்பதால சமூகம் மற்ற நண்பர்கள் மற்றும் நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு கவனமே கிடைக்க போகுது. சமுதாயத்துல மதிப்பு உயரப்போது உங்க வாழ்க்கையில. சமூகத்திலும் நீங்க சார்ந்த துறைகளிலுமே உங்களின் செல்வாக்கு பல மடங்கு உயரும். பொதுநல காரியங்கள் மற்றும் சமூக சேவைகள்ல ஈடுபாடு அதிகரித்து மக்களின் நன்மதிப்பை பெறுவீங்க. முக்கியமான அமைப்புகள் அல்லது சங்கங்கள்ல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உங்களின் திறமைக்கும் நேர்மைக்கும் உரிய அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்க போதும். புதிய மனிதர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். அது உங்க வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கப் போகின்றது. நீங்க சொல்லும் ஆலோசனைகள் மற்றும் மற்றவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கான தனி அரியணை சமூகத்துல உருவாக்க போதும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு சமூகத்துல நீங்க சார்ந்த துறையிலையுமே உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயரப்போகுது. நீங்க பொதுநல காரியங்கள் மற்றும் சமூக சேவைகளை ஈடுபாடு அதிகரித்து மக்களின் நன்மதிப்பை பெற போறீங்க. உங்களுடைய திறமைக்கும் நேர்மைக்குமே உரிய அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்க போகுது. பெரிய மனிதர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய